மூளை புற்றுநோய்க்கு புதிய முறை சிகிச்சை, மரணத்தை வென்ற ஆஸ்திரேலிய டாக்டர். ஆஸ்திரேலியாவில் முன்னணி நோயியல் நிபுணர், வயது 58, டாக்டர் ரிச்சர்ட் அந்தோனி ஸ்கோலியர் சிட்னி ராயல் பிரின்ஸ் ஆல்பர்ட் மருத்துவமனையில் திசு நோயியல் மற்றும் புற்றுநோயறிதல் துறையில் சீனியர் டாக்டராக அவர் இருந்தார். மேலும் மெலனோமா இன்ஸ்டிடியூட் ஆஸ்திரேலியாவின் இணை இயக்குநராகவும் சிட்னி பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியராகவும் அவர் பணியாற்றினார். மெலனோமா எனப்படும் கருப்புத்தோல் புற்றுநோய் கண்டறியும் சேவையை ஸ்கோலியர் வழங்கி வந்தார். ஆண்டுதோறும் 2000க்கும் அதிகமான நோயாளிகளுக்கு அவர் தோல் புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை நடத்தினார். மேலும் மெலனோமா பற்றிய ஆராய்ச்சியில் அவர் ஈடுபட்டு 700க்கும் அதிகமான ஆராய்ச்சிகளை கட்டுரைகளில் வெளியிட்டார். மெலனோமா புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக ஸ்கோலியருக்கு நியூ சவுத் வேல்ஸ் முதல்வரின் விருது 8 முறை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஐரோப்பிய நாடுகளில் ஸ்கோலியர் 2023ஆம் ஆண்டு சுற்றுப்பயணம் செய்து தோல் புற்றுநோய் விழிப்புணர்வில் ஈடுபட்டார். போலந்து நாட்டின் மலைப்பகுதி சுற்றுலா மையத்தில் ஸ்கோலியர், அவருடைய மனைவி கேத்தி நிக்கோலி, 3 பிள்ளைகள் 2023 மே மாதம் தங்கியிருந்தனர். அப்போது ஸ்கோலியருக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. உடனே ஆஸ்திரேலியாவுக்கு அவர் திரும்பி மருத்துவ பரிசோதனையில் எடுத்துக்கொண்டார். இதில் அவருக்கு கிளியோபிளாஸ்டோமா என்ற கொடிய மூளை புற்றுநோய் பாதிப்பு 2023 ஜூன் மாதம் கண்டறியப்பட்டது. இந்த புற்றுநோய் தாக்கியவர்கள் அதிகபட்சமாக 14 மாதங்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும். மேலும் இந்த புற்றுநோய்க்கு உடனடி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தொடர்ந்து கதிர்வீச்சு மற்றும் மருந்து சிகிச்சைகள் அளிக்கப்படும். இந்த சிகிச்சை முறை மாற்றப்படாமல் 18 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்தது. ஸ்கோலியருக்கு புதிய முறையில் சிகிச்சை அளிக்க அவருடைய தோழியும் புற்றுநோய் நிபுணருமான ஜார்ஜினா லாங் முடிவு செய்தார். இதற்காக பல நிபுணர்களுடன் ஜார்ஜினா கலந்து ஆலோசித்து புதிய சிகிச்சை முறையை வகுத்தார். இந்த சோதனை முறை சிகிச்சை வெற்றி பெற்றால் கிளியோபிளாஸ்டோமா தாக்கிய பல நோயாளிகளின் உயிரை காக்க முடியும் என்று ஜார்ஜினா நம்பினார். எதிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் நலம் பெறுவார்கள் என்ற எண்ணத்தில் புதிய சோதனை முறை சிகிச்சை எடுத்துக்கொள்ள ஸ்கோலியர் சம்மதித்தார். புதிய சோதனை முறை சிகிச்சையில் ஸ்கோலியருக்காக புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கும் தனிப்பட்ட தடுப்பு மருந்து தயாரிக்கப்பட்டது. அதை அவர் எடுத்துக்கொண்டார். இதன் மூலம் தனிப்பட்ட புற்றுநோய் தடுப்பு மருந்து எடுத்துக்கொண்ட முதல் நபர் என்ற பெருமையை அவர் பெற்றார். அறுவை சிகிச்சைக்கு முன்னதாகவும் பின்னரும் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் அவருக்கு 6 வாரங்களுக்கு கதிர்வீச்சு சிகிச்சையும் தொடர்ந்து மருந்து சிகிச்சையும் அளிக்கப்பட்டன. இதனால் அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. இது குறித்து சமூக வலைதளத்தில் டாக்டர் ஸ்கோலியர் வெளியிட்ட பதிவில் கூறியதாவது: அறுவை சிகிச்சைக்கு முன்னதாக தனிப்பட்ட புற்றுநோய் தடுப்பு மருந்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் சிகிச்சை அளித்த டாக்டர் ஜார்ஜினா லாங் திட்டம் வெற்றி பெற்றதா? இப்போது இதை உறுதியாக கூற முடியாவிட்டாலும் இதுவே எதிர்காலத்துக்கான பெரிய நம்பிக்கை. தினமும் நான் மகிழ்ச்சியுடன் உடற்பயிற்சி செய்கிறேன். இதுவே என் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் அளிக்கிறது. என் மகனுடன் சேர்ந்து நான் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓடுகிறேன். புற்றுநோய் ஆராய்ச்சிக்கு நிதி திரட்டுவதற்காக 90 கிலோமீட்டர் தூரத்துக்கு நான் கார் ஓட்டி சென்றேன். இவ்வாறு ஸ்கோலியர் பதிவிட்டுள்ளார். மூளை புற்றுநோய்க்கு புதிய முறை சிகிச்சை பெற்ற டாக்டர் ரிச்சர்ட் ஸ்கோலியர், சிகிச்சை அளித்த டாக்டர் ஜார்ஜினா லாங் இருவருக்கும் கூட்டாக 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஆஸ்திரேலியா விருது வழங்கப்பட்டுள்ளது.